Hi friends, இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் vlog தான் பார்க்க போறீங்க. எங்க பெரியம்மா ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா? சோ அதுக்கு தான் பையனா சூப்பரா ரெடி ஆச்சு. ஹவுஸ் வார்மிங்க்கு gift தரதுக்காக அம்மா பாத்தீங்கன்னா ஒரு தட்டுல வந்து வாழைப்பழம், பூ, ஸ்வீட், அதுக்கப்புறம் முடி கவர், அதுக்கப்புறம் அங்கிள் ஆன்ட்டிக்காக saree, பேண்ட் ஷர்ட், அதுக்கப்புறம் அண்ணா அண்ணிக்கும் பாத்தீங்கன்னா பேண்ட் ஷர்ட், saree இதெல்லாம் வாங்கி வச்சிருந்தாங்க. அண்ட் பசங்களும் பையனா ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிட்டாங்க. எங்களோட பெரியம்மா வீடு பையனா எங்க வீட்டுக்கு பக்கத்துல தான். ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன். எங்க ரிலேட்டிவ்ஸ் வீடு எல்லாமே பக்கம் பக்கம் தான் இருக்குன்னு. எங்க பெரியம்மா வீடு இப்ப கூட்டணும் போறாங்களே அவங்க வீடு பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு ஆப்போசிட் வீடு தான். அந்த ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் பண்ண ரொம்பவே சிம்பிளா தான் செஞ்சிருந்தோம். யாரையும் இன்வைட்லாம் பண்ணல. மார்னிங் பால் காய்ச்சினாங்க இல்லையா, அந்த பாலை பாயசம் செஞ்சு எல்லாருக்குமே தந்துட்டு அதுக்கப்புறம் பெரியம்மா, பெரியப்பா, அண்ணா, அண்ணியா சேர்ல உட்கார வச்சு நாங்க வாங்கிட்டு போனோம் இல்லையா துணி, முடி கவர் இது எல்லாமே பையனா அவங்களுக்கு தந்துட்டு அந்த ஃபங்க்ஷனை பையனா ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பையனா இப்போ லேட்டஸ்டா மேரேஜ் ஆச்சு இல்லையா, அண்ணா அதுக்கப்புறம் அவங்க வைஃப் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக அம்மா பையனா சூடா டீ போட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் நம்ம ஃபாலோவர்ஸ் காசிஃபான்றவங்களுக்கு ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கிறேன். ஹாய் காஷிஃபா, இன்ஷால்லா எப்பவுமே ஹாப்பியா இருங்க. அண்ட் இன்னைக்கு டே ரொம்பவே சூப்பரா போச்சு. வீடியோ பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு 11 o'clock தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். லஞ்சுக்கு பிரியாணி தான் அம்மா தான் செஞ்சிருந்தாங்க. அம்மா கையால் சாப்பிட்றதே பெரிய கிஃப்ட். அதுவும் பிரியாணி சாப்பிட்றதுலாம் ரொம்ப பெரிய கிஃப்ட் எனக்கு. வாரத்தில் 2-3 நாளைக்கு எங்கள் வீட்டில் எப்போவுமே பிரியாணி தான் செய்வாங்க. அம்மா செய்கிற பிரியாணிக்கு எங்களை விட எங்கள் நெய்பர்ஸ் தான் பண்ண ரொம்பவே அடிக்ட். அவ்வளோ பிடிக்கும் அவங்க எல்லாருக்குமே எங்கள் அம்மா செய்கிறது. அப்படியே சைட்லேயே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கிரேவி, அதுக்கப்புறம் எனக்காக பார்த்தீங்கன்னா சிக்கன் பெப்பர் ஃப்ரை செஞ்சிருந்தாங்க. ஜயான் பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா கில்லி மூவியில் ஷாலாலா சாங் வரும் இல்லையா, அந்த சாங் போட்டாலே போதும். அன்னைக்கு ஃபுல்லாக ஒரே ஆட்டம் தான். அப்புறம் எங்களுக்காக இல்லைனாலும் தயிர் பச்சடி பார்த்தீங்கன்னா பசங்களுக்காகவே செய்ய வேண்டியதா இருக்கு. அவ்வளோ பிடிக்குது பசங்களுக்கு அந்த தயிர் சட்னி. நேற்று தலைக்கு குளிச்சிருந்தேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹேருக்கு ஆயில் வைக்கலாம்னு சொல்லிட்டு நிசா ஹெர்பலுடைய ஹேர் ஆயில் தான் யூஸ் பண்ண போறேன். ஆக்சுவலி 3 months இவங்களோட ஆயில் தான் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்பவே ஹேர் க்ரோத் ஆயிருக்கு. அண்ட் இவங்களோட ஹெர்பல் ஹேர் ஆயிலால பார்த்தீங்கன்னா என்னோட ஹேரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷைனிங்காகவும் இருக்கு. 230 லிட்டர்ல 2 பாட்டில் வாங்கினா பார்த்தீங்கன்னா 100 ml ஆனியன் ஆயில் ஃப்ரீயா தராங்க. அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்ல. இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா February 28 வரைக்கும். ஸோ குயிக்கா ஆர்டர் பண்ணிக்கோங்க. இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் தந்திருக்கேன். இவங்க பேஜ் பார்த்தீங்கன்னா நான் டேக் பண்ணிருக்கேன். மறக்காம அவங்க பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று போட்ட வீடியோட கண்டினியூஷன் vlog பார்த்துடலாம். லஞ்சுக்கு அம்மா சிக்கன் பிரியாணி செஞ்சிருந்தாங்க. ஸோ சூடா பிரியாணி சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் இல்லையா, அதனால ஹாட் பாக்ஸ்ல போட்டு வச்சிடலாம்னு சொல்லிட்டு போட்டு வச்சுட்டேன். வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டம் வந்தது எறா விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 kg எறா வாங்கலாம்னு சொல்லிட்டு ப்ரான்ஸ்லாம் வாங்கணும். எப்படி இருந்தாலும் இது நாளைக்கு தான் சமைக்கணும். அதனால வந்து க்ளீன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஈவினிங்காக க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. சயான் குட்டி பார்த்தீங்கன்னா செம்ம தூக்கத்தில் இருந்தா. சரி அவனை தூங்க வச்சுட்டு அம்மா அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா வெட்டிங் ஆனிவர்சரி வருது. சரி சீக்கிரமா சாப்பிட்டுட்டு கடைக்கு போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு சீக்கிரமா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காந்துட்டோம். இன்னைக்கு லஞ்சுக்கு ஃபுல்லாவே பையனா அம்மா மட்டும் தான் தனியாவே எல்லாமே செஞ்சிருந்தாங்க. நானுமே எதுவுமே ஹெல்ப் பண்ணல. ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ரொம்ப உடம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாகவே இருக்கு. அதனாலே எந்த வேலையும் அம்மா செய்யவில்லை. அப்புறம் அப்பா பார்த்தீங்கன்னா ஜயான் கூட விளையாட்டு இருந்தாங்களா, அதனால நானும் தங்கச்சியும் பார்த்தீங்கன்னா கடைக்கு கிளம்பிட்டோம். அம்மா அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா வெட்டிங் அனிவர்சரி வருது. ஸோ எங்களால் முடிஞ்சது நானே என்னோட 2 தங்கச்சிங்க நாங்கள் 3 பேரும் சேர்ந்து ஒரு 2 கிராமில் ரிங் வாங்கி தரலாம்னு சொல்லிட்டு கோல்டு ரிங் தான் வாங்கி தந்துருந்தோம். இந்த டிசைன் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால இதுவே வாங்கிட்டோம். டின்னருக்கு பரோட்டாவும் சிக்கன் கிரேவியும் செஞ்சு சாப்பிட்டாச்சு. வீடியோ பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு ஃபுல் டே ரொட்டீன் ஒன்று பார்க்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் தான் செஞ்சிருந்தோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சதுமே நான் 2-3 வாரமாகவே பெட் ரெஸ்ட் எடுத்துன்னு இருக்கேன் இல்லையா, அதனால ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளில போகலாம் ஜூடியோக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாரு. ஸோ கிளம்பி போயிருந்தேன். போனதுமே ஒரு ஸ்லிப்பரும் லிப்ஸ்டிக்கும் வாங்கணும்னு நினச்சேன். அது வாங்கிட்டு ஒரு 2-3 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா செம்ம கேராக ஆயிடுச்சு. அதனால அப்படியே ஸ்டெப்பில் உட்காந்துட்டேன். ஹஸ்பண்ட் போய் பசங்களுக்கு ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வந்தாரு. ஆக்சுவலி எனக்கு பார்த்தீங்கன்னா டெங்கு ஃபீவர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஃபீவர் தான் எஃபெக்ட் ஆயிருக்கு. அதனாலேயே எங்கேயுமே போகிறது இல்லை. ரொம்பவே டயர்டாக இருக்குது உடம்பு. அதனாலேயே டாக்டர் பையனை பெட் ரெஸ்ட் எடுக்கணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால வெளில போகிறதே இல்லை. இன்னைக்கு ஹஸ்பண்ட் கூப்பிட்டா தான் போயிருந்தேன். அப்படியே டிவி வீட்டுக்கு வந்து பார்த்தா டிவி புக் பண்ணிடணும். டிவி பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகல பழசு. ஸோ டிவி ஓப்பன் பண்ணாலுமே வீட்டில் இருக்க எல்லாருமே என்னோட சேனல் தான் ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதியம் லஞ்சு சாப்பிட்டுலான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி எல்லாரும் சாப்பிட்டாங்க. நாங்கள் இப்போ தான் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றோம் நானும் ஹஸ்பண்டும். அண்ட் இன்னைக்கு எங்கள் அம்மா அப்பாவுடைய வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ கேக்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு நாங்களும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்லாஸ் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அண்ட் என்னோட வீடியோஸ் பிடிச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.